அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டை குருமரலை என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாதத்துல சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல இந்த ஆனி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் 12 ராசிக்கும். நல்லா பாருங்க, இந்த ஆனி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? குரு உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி? கால சக்கரத்தின் 4ஆம் இடத்துல கடக ராசியில குரு உச்சம். இன்னொரு யோகம் ஒண்ணு இருக்குது, மகாலட்சுமி சேர்ந்து அங்க போய் உட்காரு. யாரு? சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் இணைவு பயங்கரமான ஒரு யோகத்தை இந்த ஆனி மாசத்துல சூப்பரா அள்ளி கொடுக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பரமும் ஆசையும் ஒண்ணு கூடி அறிவான அதிபதியான புத ஆதித்ய யோகத்துல இந்த மாசம் நல்லா சூப்பரா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்திய பாருங்க, எல்லா யோகத்தையும் அள்ளுங்க. ஏன்னா ஆனி மாசம் பொறுத்தவரை இனிமேல் ஒவ்வொன்னும் உங்களுக்கு யோகமா வரும். ஆனா ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும். இறைவன் உங்கள் பக்கம் கண் திறந்து பார்க்கிறார் இந்த ஆனி மாசம். அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷப ராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷப ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 2வது ராசி. எப்போதுமே பாருங்க, ரிஷப ராசிக்காரன் பாருங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. இவங்கள மாதிரி குடும்பத்து மேல யாரும் அன்பா பார்க்க முடியாது. ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், நிறைய விஷயத்த நம்ம ரிஷபத்தை சொல்லலாம். ஆனா பயங்கரமா கற்பனை இருக்குங்க. இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கற்பனை, கலை, இசை, நாட்டம் நிறைய இருக்கும் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை. ஏன்னா எது ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாலும் பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசியாரன். நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க அன்பை மட்டும் உள்ள வீசுங்க, எல்லாமே இவங்க அள்ளி கொடுத்துருவாங்க. இது எப்போதுமே ரிஷபத்துடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் அம்மன் அருள் டிவில. இப்படி ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது தயவு செய்து சொல்றேன். இனிமேல் நிறைய விஷயம் இந்த அம்மன் அருள் டிவில நம்ம கொடுக்க போறோம். ஒவ்வொரு விஷயம் கொடுக்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே நீங்க தயவு செய்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் வெற்றியா இப்ப வரும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்காரு. ஒரு சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்லோவா நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா நிறைய ஒரு வெற்றிகள் இருக்கு. ரிஷபராசி நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிறோம், எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்க கண்டிப்பா யோசிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஏன்னா இப்ப குரு உச்சத்துல இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பரிகார ஸ்தலம் போனாலும் சரி, எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் சரி, உடனே சித்தி ஆகும். இப்ப நம்ம ஏன் கோயில்ல இருந்து கொடுக்குறோம்? ஏன் அம்மன் அருள் டிவில ஏன் பொங்காலம்மன் கோயில இருந்து கொடுக்குறோம்? அந்த பொங்காலம்மனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை அனைவருக்குமே கிடைக்கணும். இது எங்களுடைய நோக்கம். அந்த கர்மாவை எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை சரி, யாருமே பிரச்சனை இல்லாம பார்க்க முடியாது. எல்லாருமே பிரச்சனை இருக்குது. நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, நம்மளால முடியுங்கிற தைரியம் வந்தாவே எல்லா பிரச்சனையும் நம்ம பேச பண்ண முடியும். பயந்து போய் நிக்க கூடாது. ஏன்னா கிரகத்தோட அமைப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. எந்த கிரகம் பலவீனம் சப்போர்ட் பண்ணுது. அப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி எடுத்து பார்த்தா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க, கிரகம் இப்ப பாருங்க, ஒரு ஆசிரியர் செவ்வாய் பகவான் இருக்காரு. இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரம் ஒரு விதமான பலன் சொல்றேன். உங்க ராசியில பாருங்க செவ்வாய் இருக்காரு. 2ஆம் இடத்துல பாருங்க சூரிய பகவான். 3ஆம் இடத்துல 3 கிரகம் நினைச்சிச்சு. நல்லா பாருங்க, சுக்கிரன், குரு, புதன் 3 கிரகம் ஒரே இடத்துல இருக்கும். 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இதுல 3 கிரக பேசி பார்த்தா கரெக்டா 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் எங்க உங்க ராசிக்கு வர்றாரு. உங்க ராசி செவ்வாய் தைரியம் வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தைரியஸ்தான் அதிபதி உங்க ராசி மேல வந்து நிக்கிற 6ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி புதன் பகவான் எங்க இருப்பார்? கடகத்துல நிப்பார். அடுத்து 16ஆம் தேதி வக்ரமாயும் அதே புதன் சொந்த வீட்டுக்கு போவார். அடுத்து அதே 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் பயிற்சியாகி நேர 4ஆம் இடத்துக்கு போவார். ஆனி மாசம் 20ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி வருது. சிம்மத்துல சுக்கிரன் உள்ள போறார். இதுதான் கிரகமைப்பு. எல்லாம் பாருங்க, நம்ம ராசி அதிபதியை நம்ம எப்படி இருக்கோம் இதை தான் நம்ம பார்க்கணும். எடுத்தோன்னே நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்காரு? சுக்கிரன். யாரோட சேர்ந்திருக்காரு?
20ஆம் தேதி ஆனி மாசம் 20ஆம் தேதி வரை அவர் யாரோட இருப்பாரு? குருவோட தான் சேர்ந்து இருப்பார். நான் ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல. ஏன் நம்ம கர்மாவை எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கலாம்னு நான் சொன்னேன். கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசி செவ்வாய் வந்துடாது. எதுவுமே தைரியமா இருங்க. எதுவுமே பேஸ் பண்ணலாம், உங்களால பேஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பாருங்க, பொருளாதார வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், நிறைய தடங்கள். உங்க குடும்பத்துல வண்டி வாகனம் வீண் செலவு வந்திருக்கும் பாருங்க. இப்ப ரீசெண்டா வண்டி வாகன செலவு, சொத்துல நிறைய ஒரு பிரச்சனை உங்க மேல வந்திருக்கும். உங்க மேல கேஸ் பதிவாயிருக்கும். நண்பர்கள், கூட்டாளி, பெண்கள், திருமண தடை எல்லாமே இருந்திருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை. இப்போ ஒரு மெடிசன் செலவு நீங்க பண்ணிருக்கணும். கால் வலியோ, கால் பெயினோ, காசு கொடுத்தல பணத்தை கொடுத்து பிரச்சனையோ, திடீர் ஒரு கண்டமோ, திடீர் பிரச்சனையோ, ஏதாச்சும் ஒரு தடங்களை இதுக்கு முன்னாடி 1 மாசம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. நான் எழுதி டேட் வச்சு சொல்றேன். படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு செலவு உங்க குடும்பத்துல வந்துச்சா அப்படின்னு கேட்டா இப்ப சொல்லுவாங்க ரிஷபராசி, ஆமா இருந்துச்சு. இது நீங்க எல்லாத்துக்குமே எடுத்துக்கூடாது. எல்லாமே ரிஷபராசி பாத்தீங்கன்னா பதிக்கணும்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லை. நான் சொன்னவங்களுக்கு தான் கேட்டு பாருங்க. இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. படிப்பு, கல்வி, தொழில், வேலை எல்லாத்துலயும் ஒரு மந்தமா உங்களுக்கு சோம்பேறியா உட்கார வச்சிருக்கோம். உங்க மனைவிகிட்ட மன வருத்தம், இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் ஒரு தொந்தரவு, இது மாதிரி நிறைய இருந்திருக்கும். நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசிக்காரங்க. அதிக ஜாதகம் நம்ம எப்போதுமே சரி, நம்மளுடைய சேனல்ல அதிகம் அம்மன் ஒரு டிவில அதிக ஜாதகம் கொடுத்ததே ரிஷபம் தான். ஏன்னா இப்ப ஏன் உங்களுக்கு இந்த தைரியம் வரும் சொல்றாங்க, செவ்வாய் உங்க ராசிக்கு வந்துட்டாவே கல்யாணம் நடக்கும். ஃபர்ஸ்ட் கல்யாண பேச்சு பேசி வச்சிருவாங்க. இதான் பொண்ணு மாப்பிள்ள கன்ஃபார்ம் ஆகும் முதல் வேலை. அடுத்து இடம் வாங்குவீங்க. செவ்வாய் வீட்டு, இடம், பூமி, சொத்துக்குள்ள கிரகம் உங்க மேல வந்து உட்காரு. சொத்து வாங்கி ஆகணும், இடம் வாங்கி ஆகணும், பூமி வாங்கி ஆகணும். அந்த வேலை நடக்கும். நல்ல ஒரு படிப்பு கல்வியில பயங்கரமா பொதுமக்கள் பேசுற அளவுக்கு சூப்பராக அரசியல் ஃபீல்டு பட்டைய கிளப்புவாங்க. கணவன் மூலமாக, மனைவி மூலமாக உங்களுக்கு செல்வம், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஆனி மாசத்துல பாத்துங்க. உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன், நல்ல ஒரு யோகம் இருக்கு. எப்ப? ஆனி மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வீடோ, இடமோ, பூமியோ ஏதோ ஒரு விஷயம் வாங்குவீங்க. அந்த இடம் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் உங்க மேல இருந்தா கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. எப்படி? கேஸ் பிரச்சனை இருந்தா ஜெயிப்பீங்க. மேல் படிப்பு வெளிநாட்டுல படிக்கிறவங்க, வெளியூர்ல படிக்கிறவங்க படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கும். ஏன் படிப்பு கல்வி நல்லா இருக்கும்? எதை வச்சு சொல்ல முடியும்? படிப்பு கல்விக்காரன் அதெல்லாம் பாருங்க, புதன் சுக்கிரன் இணைஞ்சு 3ஆம் இடத்துல முயற்சியில இருக்கும். குருவோட சேர்ந்து 11ஆம் வீட்டோட சேர்ந்து இருக்குது. அப்ப மேல் படிப்புனா எப்படி? பட்ட படிப்பு, மேல் படிப்பு எல்லாத்துலயும் தடங்கலான படிப்புகளில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இப்ப வீடு வாங்குறதா, இடம் வாங்குறதா, வண்டி வாங்குறதா, வாகனம் வாங்குறதா, புதுசா எதுவும் வாங்கணும் பிளான் இருந்தா நீங்க வாங்கிதான் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, இல்ல வாங்குறதுக்கு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அது எப்ப ஆனி மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும். சொத்து, வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே வாங்க முடியும். பர்ஃபெக்டா அமையும். வெளிநாடு போலாமா, போக கூடாதா? போய் தான் ஆகணும். ஆல்ரெடி கிளம்பிட்டீங்களா, கிளம்பலையா? இப்ப கிளம்பிடுவீங்க. ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. ஒண்ணு வெளியூர் போவீங்க, இல்ல வெளிநாடு போவீங்க. ஏதாச்சும் வேலை, உத்தியோகம், ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா 100% வரும் உங்களுக்கு. அதுவும் நல்ல வேலையா வரும். வேலைக்காரன் யாரோட சேர்ந்திருக்காரு? 11ஆம் வீட்டோட சேர்ந்து இந்த சனி பகவான், அந்த குருபகவான் பார்ப்பதால் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரணும். ராஜா பாத்துக்குங்க. குழந்தை பாக்கியம் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? குழந்தை பாக்கியம் கிடைக்காலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணும். அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதி பாருங்க, ரிசல்ட் செம்மையா இருக்கும். தூரத்துல வேலை கிடைக்கும். இன்னும் நான் சொன்ன டேட் எழுதுனா நான் அக்யூரேட்டா இருக்கும். எப்ப தெரியுமா? கரெக்டா அரசாங்க சம்பந்தம், அரசியல் சம்பந்தம் எப்பமா நீங்க போகணும்? ஆனி மாசம் கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் போனா உங்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க. தொழில் சூப்பரா பாருங்க. தொழில் பண்ணக்கூடிய செம்மையா இருக்கும். எப்ப? ஆனி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த தொழில் பண்ணாலும் தொழில லாபம் உங்களுக்கு உண்டு. நீங்க எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கேட்டு பாருங்க. ஆல்ரெடி இப்ப கிடைச்சிருக்கணும், இல்ல கிடைக்க போகுது. பெருங்கொண்ட பணத்தோட அதிபதியோட சேர்ந்து இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரன் இணைகிறதால நான் ஓப்பனா சொல்றேன். நான் காரணம் இல்லாம சொல்றேன், இந்த காரணத்தோட சொல்றேன். அந்த அமைப்பு உங்களுக்கு விதியில இருக்குது. அப்ப நீங்க மூவ் பண்ணணும். நீங்க எல்லாமே நமக்கு ஏன் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா மூவ் பண்ணி போங்க. ஏன்னா இந்த மாச கிரகம் இப்ப பக்கவா இருக்கு. இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை எடுத்து பாருங்க. 20ஆம் தேதிக்குள்ள அடிக்கும் பாருங்க. ஆனி 20க்குள்ள உங்க ஜாதகம் அந்த யோகமான கிரகம் 5ஆம் இடத்த அதிபதி திசையோ ஏதோ ஒரு 11ஆம் வீட்டு திசையோ நடந்தால் கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகம் போனா கண்டிப்பா லாட்டரி யோகம் 100% ரிஷபராசி வந்து பக்கா வேலை செய்யும். கமிஷன் வியாபாரம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு,
டீச்சிங் லைன் நல்லா பாத்துக்கணும். உணவு சார்ந்த துறை இது எல்லாமே நல்லா இருக்கும். நகைக்கடை வச்சிருக்கவங்க, நிறைய ஒரு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய எல்லாமே இந்த ரிஷபத்துல இருப்பீங்க. எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் இந்த நேரம் பக்கவா இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலை, உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய பயணங்கள் மூலமாக வருமானங்கள் நிறைய கிடைக்கும். ஒரு அலைச்சல் இருக்கும். எப்ப ஜூன் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஆனி மாசம் 20 இருக்கு அலைச்சல் இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இப்ப நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல கார்த்திகை. பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது, யார்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. எதுலையுமே நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம் இருக்கும். நல்ல ஒர்க், வேலை பிசினஸ், லாபம் இப்படியே சிந்திப்பீங்க. இப்ப பாருங்க, இந்த கிரகத்துடைய பேச்சு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். இப்படி இந்த வருமான பொருளாதாரம் இந்த மாசத்துல ஆனி மாசத்துல செம்மையா வேலை செய்யும். இடத்துக்கு அட்வான்ஸ் போடுவீங்க, ஒரு கேஸை முடிச்சு வைப்பீங்க, குடும்பத்துல பண வரவு நல்லா இருக்கும், ஒரு தலைமை பொறுப்புவீங்க. பயங்கரமான ஒரு நல்ல விஷயமா இருக்கு. எல்லாம் வருமானமா பொருளாதாரமா நிறைய கிடையாது. ஒரு பொருள் சேர்க்கை அதிகமா இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு மேக்சிமம் இன்கம் சரியா இருந்திருக்காது, வேலையில பிரச்சனை இருக்கும், தொழில ஒரு பிரச்சனை, கார்த்திகை எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஆனா இப்ப கார்த்திகை பண்ணது இனிமே கஷ்டங்கள் தீர்ந்து விடும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல அனுகூலம் தேடி வரும். குடும்பத்துல நல்ல ஒரு சுபட்சம், நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கவலைப்படாம இருங்க, எல்லாமே ஒரு மாற்றம் அமைச்சு கொடுப்பேன். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரொம்ப அன்பு, பாசம், கருணை, குடும்பத்து மேல அன்பு, ரொம்ப அன்பு காரக்கூடியவங்க, திறமையா இருக்கணும் நிறைய இருக்கும். ரோஹிணி நட்சத்திரம் அனைவருக்குமே சொல்றேன், இப்ப டைமிங் பக்காவா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். ரோஹிணி நட்சத்திரம் எந்த ஒரு காரியம் சரி, உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கட்டதும் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல டைம், நல்ல ஒரு அனுகூலமான நேரமாக கண்டிப்பா ரோஹிணிக்கு செம்மையா இருக்கு. நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, ரோஹிணி நட்சத்திரம் பாருங்க, இனிமே வெற்றி தான், தோல்விக்கான விஷயம் கிடையாது. படிப்பு, கலைத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, இந்த பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டுறவங்க அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கணவனுடைய ஒற்றுமை, உத்தியோகத்துல உயர் பதவிகள் எல்லாமே இந்த ஆனி மாசம் சூப்பராக ரோஹிணி நட்சத்திரம். அடுத்து மிருகசீரிடத்துல பிறந்தவங்க, தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும் மிருகசீரிடத்துல பிறந்தவங்க. இந்த மிருகசீரிடத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பாருங்க, நீங்க ஏதாச்சும் படிப்புகளில பயங்கரமா சாதிப்பீங்க பாருங்க. இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, வீட்டுல நல்ல காரியமோ, நல்ல விஷயமோ, உங்க தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாது. ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டாரு. அப்ப பொருள், வருமானம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வேலையில் உள்ள பிரச்சனை செய்யறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல காரியம், நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்கும். இது எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா மிருகசீரிடத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம், அனுகூலம் மாறக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை. வரக்கூடிய ஆனி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.